அப்பா அம்மாவுக்கு யாருக்காவது செவித்திறன் இல்லாமல் இருந்திருக்கும். சில பேர் காது கேட்காம இருந்திருக்கும். சில பேர் பேச முடியாம இருந்திருப்பாங்க. அந்த மாரி யாருக்காவது இருக்குன்னா, அவங்களுக்கு பொறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நெறைய பாசிபிலிட்டி இந்த மாரி குழந்தையும் காது கேட்காம, பேசாம இருக்கலாம். ஸோ ஒரு மனுஷன் பேசணும் அப்டின்னா காது கேட்கணும். காதுல கேட்கறத தான் அவன் பேசுவானே தவிர, காது கேட்கல அப்டின்னா பேச மாட்டான். இது ஃபர்ஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். 2வது என்னன்னா, இந்த மாரி பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்கிரீனிங் டெஸ்ட்ன்னு பண்ணுவாங்க சார். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயும் சரி, எல்லா ஹாஸ்பிட்டல்லயும் பொறக்கிற குழந்தைங்களுக்கு ஓஏஇ ஓட்டோ அக்காஸ்டிக் எமிஷன்னு பண்ணுவாங்க. அதாவது காதுல நான் சொன்ன மாரி செவித்திறனுக்குள்ளார இருக்கிற முடிகள் வேலை செய்யுதான்னு பார்ப்பாங்க. அது வேலை செய்யல அப்டின்னா, திருப்பியும் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. அதுல வேலை செய்யலன்னா, பேரான்னு சொல்லி ஒரு ஸ்கேன் எடுப்போம். படுக்க போட்டுட்டு இப்ப எப்படி இசிஜி பண்றோமோ, அதே மாரி தலையில வச்சு காது ஹியரிங் கேட்பாங்க. அதுலயும் காது கேட்கல அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு ஹியரிங் எய்ட் ட்ரையல் குடுப்பாங்க. காதுல செவித்திறனுக்கு செவி கருவிகள் வச்சு ஹியரிங் கேட்குது அப்படின்னா அதுலேயே வைப்பாங்க. அதுலேயும் வைக்கலைன்னா தான் நம்ம காக்லியர் இம்ப்ளான்ட்டுக்கு போவோம். ஸோ காக்லியர் இம்ப்ளான்ட் வச்சு பேஷண்ட்டுக்கு எப்படி ஃபிசியோதெரப்பி பண்ணுறோமோ காக்லியருக்கு ரீஹபிலிட்டேஷன் பண்ணணும். அதாவது செவித்திறனுக்கு பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டே வந்துட்டு 2 வருஷத்தில் குழந்தை பேச ஆரம்பிச்சிடும். இது பெஸ்ட். இந்த மாதிரி குழந்தைங்க இருக்காங்கன்னா லேட் பண்ணாதீங்க. 6 வயசுக்குள்ளார இருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்லேயே உட்காரும். செலவு கம்மியாகும். இல்லைன்னா இது கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா கிட்ட வந்துடும்.